எப்போதுமே ஒரு நல்ல படத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை பாராட்டிட்டே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆதரவும் அவருடைய அரவணைப்பும் கைதட்டது தான் எங்களை மாதிரி எங்களை இயங்க வச்சுட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார் கோயம்புத்தூர். ஏன்னா இந்த படம் ராம் சார் கோயம்புத்தூர் தான். உண்மைக்கு கோயம்புத்தூர்ல கதையெல்லாம் சொல்லுவார். ஷூட்டிங் எங்கேயும் கேட்டால் கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படின்னாரு. ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம், நிறைய தடவை கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு எப்படி வந்திருக்கோம், ஒரு படத்தோட வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ சிவா சார், ரொம்ப நன்றி உங்களுடைய ஹெல்ப்புக்கெல்லாம். அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் எப்பவுமே வெரி வெரி அப்ரிஷியேட்டிங் அண்ட் வெரி வெரி என்கரேஜிங். ஸோ இந்த வெற்றியை ஃபர்ஸ்ட் டே நேற்று நைட்டு 1 மணிக்கு சார், நீங்கள் தூங்க 2 மணிக்கு சார், 2 மணிக்கு தூங்கி காலைல 6 மணிக்கு இங்கே எல்லாரையும் பார்க்கலாம் வந்திருக்கோம். ஸோ see all in theaters who watch this, very excited. Thank you so much. ஒரு சின்ன கேக் கட் பண்ணி கோயம்புத்தூர் தான் கதை எழுதின ஊர். கோயம்புத்தூர்னால கோயம்புத்தூர் கொஞ்சம் ஜாலியா தானே இருக்கு. தோழர், பெரும்பாலும் கோயம்புத்தூர் ஜாலியா தான் இருக்கு. எனக்கே அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அது நல்லா தானே இருக்கு, சந்தோஷமா தானே இருக்கு, அதை என்ஜாய் பண்ணலாமே. இப்ப ரவிவர்மன் போன் பண்ணாரு, ராங் காம்பினேஷன் ரைட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி கேமராமேன் ரவிவர்மன் சார் சொன்னாரு. என்னோட இது என்னன்னா, எந்த நடிகர் வந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அது கதைக்குள்ள வரணும். சிவாவோட பலம் நகைச்சுவை. நம்ம அந்த கதை எழுதுறப்போ யதார்த்தமாவும் இருக்கணும், அவருடைய நகைச்சுவை அதுக்குள்ள இயல்பாகவும் வரணும். இதான் மம்முடி சார் வச்சு படம் எடுத்தாலும் சரி, சிவா வச்சு படம் எடுத்தாலும் சரி, அந்த ஹீரோனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்றதா என்னுடைய வேலை. இந்த படத்துக்கு பொருத்தமா போச்சு. இல்ல நம்ம லைஃப் நீங்க 4 படம் தான் எடுத்துருக்கோம், 5வது படம் எடுத்துருக்கோம், இப்படி எடுப்போம், பேய் படம் எடுப்போம், எல்லா படமும் எடுக்கலாம். இன்ஸ்பிரேஷன் லைஃப் சந்தோஷமா தானே இருக்கீங்க நீங்க இல்லையா? இல்லையா? இல்ல நீங்க கேக்குறத பார்த்தா ஏன் சந்தோஷமான படம் எடுத்தீங்க, எப்படி எடுக்கலாம் படம் எடுத்தீங்க? எதிர்பார்ப்பு சந்தோஷமான படம் எடுக்க கூடாதுன்னா எடுக்க கூடாதுன்னா எப்படி? இல்ல படம் நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பு கஷ்டப்படுதுதா இல்லையே, அது சந்தோஷமா தானே சொல்றேன். ஒரு ஹோட்டல் போறோம், சாப்பிடுறோம், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டா அந்த மாதிரி தான் சொல்ல முடியாது. அவர் எல்லா படமுமே நல்லா இருக்கு, அது மாற்றம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்காத ஒரு டைம்ல வந்திருக்கு. ஆனா நீங்க சந்தோஷமா, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? அதுதான் எடுத்தாரு. இன்ஸ்பிரேஷன் அதான் கோயம்புத்தூர், இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமான டைம்ல சந்தோஷமான கதை பண்ணுவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு படத்துக்கான இடைவெளி ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறீங்க. இந்த தடவை இந்த பெரிய வெற்றி ஆயிடுச்சுல சார், இடைவெளி குறைஞ்சு. இல்ல இது என்னோட கேள்வி கூட நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் சார். கோயம்புத்தூர்ல சொல்றேன், இந்த இடைவெளி நீங்க திரும்பி விடக்கூடாது, ஓகேங்களா? இல்ல சார், உண்மையை சொல்லணும்னா என்னன்னா, ராம் சார் மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படின்னா டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ்லாம் அவங்க கமர்ஷியல் சக்சஸ்லாம் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, நிறைய படங்கள் பண்ணுவாங்க. இவர் தெரியாத படத்தெல்லாம் இப்போ பறந்து போய் இன்டர்வியூலேயே 10 வேற படத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த படம்லாம் பெரிய இன்னைக்கு இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி, நான் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் மக்கள் கேட்குற எல்லா கேள்வியும் தான் சார். நீங்க கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணணும், எங்க ஆசை தான். அது பறந்து போய் தொடங்கி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வணிக ரீதியான பெரிய வெற்றிங்கிறதா அதற்கான கதவுகளை திறக்கும், அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிபடி ஓவர் வாட்சிங் தியேட்டர். தயவுசெய்து இவர் மட்டும் கோபமாவே இருக்காரு. ஏன் சிலெல்லாம் அது ஒரு ரெட் ஜாக்கெட் ஃபேமிலி படம், குழந்தைங்க படம். இது உண்மையிலேயே குழந்தைங்க படம் தான். தயவுசெய்து குழந்தைங்களோட சேர்ந்து பெற்றோர்களோட சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட எல்லாருமே பாருங்க. டெஃபினட்டா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது, நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க இந்த வீக்கெண்ட் இங்க இருக்கோம். இங்க மட்டும் இல்ல, எங்கெல்லாம் போறோம் சார்? இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் உங்களை மீட் பண்ணலாம். அது ஒரு புதுசா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மறந்து போக சொல்றது வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொல்லி தியேட்டருக்கு வாங்க. think you will celebrate and you will celebrate your life also. Thank you. Okay sir, அப்படியே போய் தள்ளி வச்சலாம்.